ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் டீ லீவ்ஸ் எப்படி ப்ராசஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் உடைய பேர் வந்து சிடிசின்னு சொல்லுவாங்க. க்ரஷிங் டயரிங். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இலையெல்லாத்தையும் அந்த பின்னே காய வைப்பாங்க. காய வச்சதுக்கு அப்புறம் மேனுவலாக மிஷினில் லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மிஷின் கேரி பண்ணிட்டு போய் அரைக்க ஆரம்பிக்கும். அரைச்சது சின்ன சின்ன பொடி அந்த மாதிரி கொடுக்கும். அந்த பொடியை வந்து நேரம் வந்து மோமெண்டேஷன் ரோலர். அந்த மோமெண்டேஷன் ரோலர் வந்து 2 hours ரொட்டேஷனுக்கு அப்புறம் நேராக கீழே ஹீட்டிங் ப்ராசஸ்க்காக போகும். ஹீட்டிங் ப்ராசஸ் ஹீட் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஹீட் செஞ்சதுக்கு அப்புறம் அதை ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி கிரேடிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரவுண்டை வந்து தனியாகவும் டஸ்ட்டை வந்து தனியாகவும் பிரிப்பாங்க. பிரித்து ரவுண்டை வந்து சேவருக்காகவும் டஸ்ட்டை வந்து நார்மலுக்காகவும் எடுப்பாங்க. இதான் ப்ராசஸ். அடுத்து கிரீன் டீக்கான மிஷின் உள்ளே வந்து மீடியம் சைஸ் டீஸை லோட் பண்ணி ஸ்டீம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் கீழே எடுத்துட்டு போய் கம்ப்ரெஷரில் போட்டு கம்ப்ரெஸ் பண்ணி சின்ன சின்ன பொடியாக்கி அதை வந்து பேக் பண்ணி நமக்கு சேல்ஸில் கொடுப்பாங்க. அடுத்து ஒயிட் டீ. ஒயிட் டீங்கிறது வந்து சின்ன பேபி லீஃப்னு சொல்லுவாங்க. அதை வந்து சன்ல வந்து காய வச்சு விட்டமின் சி அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை வந்து மெடிசினல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதோடைய பெனிஃபிட் வந்து சுகர், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், டைஜஷன் அதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு டம்ளருக்கு வந்துட்டு ஒரு லீஃப் எடுத்தால் போதும். 20 minutes பாயில் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக் தான் குடிக்கணும். சுகர் ஆட் பண்ணக்கூடாது, மில்க் ஆட் பண்ணக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும்தான். சுகரே போடக்கூடாது. ஒயிட் டீக்கு சொல்கிறீங்களா, க்ரீன் டீக்கா? ஒயிட் டீ. கிரீன் டீ கூட சுகர் ஆட் பண்ணக்கூடாது. கிரீன் டீ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். சுகர்ல வந்து கொலஸ்ட்ரால்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஆனா ஒயிட் டீ குடிச்சா சுகர்லாம் அது மெடிக்கலி ப்ரூவ். எப்படி சொல்லணும்னா சுகர் இருக்கிறவங்க வந்து அதை குடிக்கும் போது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதே வந்து குழந்தைக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து அவங்க வளர வந்து அவங்களுக்கு வந்து சுகர் வச்சு கண்ட்ரோல்ல இருக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஒயிட் டீ வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். இதுக்கு ஒயிட் டீக்கு என்ன இலை யூஸ் பண்றீங்க? பட் அதே ஒரே செடி தான். சன்லைட்ல வந்து இது பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் இப்ப அந்த இலையை காமிக்கிறேன். நார்மல் டீ தான். இது கிரீன் டீ காணல, இது ஒயிட் டீ தான். மேல மேல இருக்கிறது நம்ம ஒயிட் டீன்னு சொல்லுவோம். சின்னதா இருக்கும். காய வச்சு அது எந்த ஸ்டேஜ்ல வளர்றது பொறுத்து தான் கிரீன் டீ, ஒயிட் டீ அந்த ஒரு இலக்காக வந்து ரொம்ப நேரம் எடுக்கிறது. தனித்தனியாக பிரிச்சு காய அது காட்டும். டீ லீவ்ஸ் ப்ராசஸிங் அண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி ரொம்ப கிளியராக உள்ள சொன்னாங்க. அங்கே டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணாங்க. அது முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா ஈச் ஸ்டெப் அண்ட் ஸ்டேஜஸை வந்து இமேஜஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட ஃபோட்டோ போட்டு ஒட்டியிருந்தாங்க. ஓகே, அதையும் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணலான்ட்டு கவர் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டீ ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்போம், நிறைய டீ லவர்ஸ் இருப்போம். ஸோ அப்படி குடிக்கிற டீ வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அதனால் இதை எடுத்தேன். ஸோ இதை பார்த்துட்டு டீ லவர்ஸ் உங்கள் டீ லவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.